அடுத்ததாக, கணவனுக்கு மனைவி உலகின் அதிசயங்கள், காலத்தின் காவியங்கள், மனைவியே மந்திரம் என்பார்கள், மந்திரமும் தந்திரமும் தெரியாத உன்னத பிறவிகள். மனைவி குறித்த கவிதை வாசிக்க MCA மாணவர் கவிஞர் ஜோபின் ஜோய் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல என்னை ஒரு கவிஞனா வச்சு கவி பாட போட்டிருக்க தமிழ் வீரர் மனைவி தலைப்படுத்தால் எதுக்கெடுத்து சுத்தி பார்த்தாச்சு, எதுவுமே கிடையாது. மிக்க மகிழ்ச்சி. அந்த கவிஞர் கவிதை காட்டும் காலமரமாக இருக்க கவிஞர் மத்தியில நேற்று இந்த மலையிலும் வைத்த ஒரு சிறு காலனால நானும் என்னோட கவிதையும் பெற்றெடுத்த அன்னைக்கும் வளர்த்தெடுத்த தமிழுக்கும் அன்பின் முதல் வணக்கம். உலகை காலம் கடந்து இயக்கும் கவிதைகளுக்கான உலக கவிதைகள் நாளில் உணர்வால் நம்மை ஒன்றுபடுத்தும் உன்னத உறவுகள் பற்றி கவிப்பாட வந்துள்ள என் சக அன்பர்களே, அரங்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஆன்றோர்களே, அறிவில் நகராகியாக இருக்கும் என் அன்பின் சான்றோர்களே, கவிதை காதலர்களே, கற்பனை விற்பனையாளர்களே, அனைவருக்கும் அன்பின் வணக்கம். மனைவி, அவளை பற்றி என்ன சொல்வது? அவள் ஒரு மூன்றெழுத்து கவிதை. அவள் ஒரு மூன்றெழுத்து கவிதை. எப்போதும் நாம் யாருமே படிக்க முயலாத ஒரு புது கவிதை. அவளை கவிதைகள் வரை எண்ணிய போது, அவளை கவிதைகளில் வரை எண்ணிய போது, உண்மை ஒத்திகையில் எல்லா உறவுகளையும் உடனுடன் அவள் கண்முன் காட்டுகிறாள். வாழ்க்கையின் குழப்பங்களையும் பணியின் சிக்கல்களையும் ஒரு அப்பாவை போல அவள் அறிவுரை செய்கிறாள். வாழ்க்கையின் குழப்பங்களையும் பணியின் சிக்கல்களையும் ஒரு அப்பாவை போல அவள் அறிவுரை சொல்வாள். பிடிவந்து படுத்தால் அம்மாவை போல அவள் மருந்தாக்கி விடுவாள். அக்காவை போல தங்கை போல என்னாலும் அவள் உயிராக இருப்பாள். உடைந்து விடும்போது எப்போதும் அவள் உறுதுணையாக இருப்பாள். தொண்டை வரையில் துக்கம் நிறைகையில் தோல் கொடுத்து தேற்றும் தோழியாக இருப்பாள். தலை சாய்ந்து உறங்க அவர் மடிமத்தை கொடுப்பாள். விடாய் தினங்களில் சில நேரம் அவள் அனலாய் குதிப்பாள். மறுநொழியில் குழந்தையாய் மாறி நடிப்பாள். கல்லஞ்சக்காரை அப்படித்தான் செய்வாள். இப்படி எல்லா உறவுகளுக்கும் அவள் உயிர்வாகி போவாள். வெற்று உடம்புக்கும் அவள் உயிர் வந்து தருவாள். காதல் காய்ச்சலில் கன நேரங்களில் அவள் முத்தமலை பொய்வாள். ஊடல் படுதுகளில் சில நேரம் நம்மை பித்தடையவும் செய்வாள். அவளை கணிக்க முடியாது, ஏனால் அவள் ஒரு கணக்கு புத்தகம். அவளை கணிப்பது என்பது சம்சாரம் எல்லாம் மின்சாரத்துக்கே கொஞ்சம் நடுக்கம் தான். அவளை புரிவதற்கு நாசா விஞ்ஞானி வாழ முடியாது. அப்பேற்பட்ட ஒரு புதிரவள். அன்பில் அவள் அனைவரையும் அன்பாய் கவனித்துக் கொள்வாள். தன்னை ஒருபோதும் கவனித்துக் கொள்வதை மறந்து அழகாய் அவள் நம் கனவுகளுக்கு துணை புரிவாள். அவள் துணை புரிவாள். தன் கனவுகளையும் ஆசைகளையும் துறந்து ஒரு துறவியாய் நம் துணைவியாய் அவள் எப்போதும் நமக்கு தாரமாயிருப்பாள். மனைவி என்பவள் ஒரு மந்திரவாதி. வாழ்வின் ரணங்களையும் வலுமிகுந்த சுமைகளையும் அவள் தனது மந்திர வார்த்தையினால் மாற்றுகிறாள். தவறி விழும்போது தாரமாய் அவள் தாங்கி பிடிக்க தவறுகிறது. எப்போதும் தவறி விழும்போது அவள் தாரமாய் தாங்கி பிடிக்க தவறியதில்லை. தாங்கிக் கொள்ள அவள் இருந்து விட்டதால்தான் வாழ்க்கையில் எந்த வழியை நான் உணர்வதில்லை. வாழ்வின் மிச்சவாதி மனைவி அவளால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு ஆணின் வாழ்க்கையை எப்படி அமைய வேண்டும் என்பது அவளுக்கு அமையும் ஒரு மனைவியால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு ஆணோட வாழ்க்கையில செய்யப்படும் மிகப்பெரிய ஒரு முதலீடு திருமணம். அவன் எப்பேற்பட்ட மனைவி அமைவார்களோ மனைவி பொறுத்துதான் அவனுடைய மிச்சபாதி அமையும். வருங்காலத்து வசந்தமெல்லாம் அவள் ஒருத்தியால் தான் இங்கே வகுக்கப்படுகிறது. ஆயுள் ரேகை எல்லாம் அவளால் அலங்கரிக்கப்படுகிறது. ஒரு ஆணின் ஆயுள் ரேகை எல்லாம் அவள் மனைவியால் தான் அலங்கரிக்கப்படுகிறது. வாழ்வின் சோகமெல்லாம் அவளால் எளிதாக்கப்படுகிறது. இப்படி அனைத்தும் அவளால் தான் அழகாக்கப்படுகிறது. எல்லோருக்கும் ஒரு நாள் விடுமுறை உண்டு.
ஆனால் விடுமுறை என்ற வார்த்தை கூட அவளால் அகராதியில் இல்லை. எல்லோருக்கும் ஒரு நாள் காய்ச்சல் வரும், அவளுக்கு மட்டும் ஏன் ஒரு நாள் வருவதில்லை? அவளால் மட்டும் எப்படி முடிகிறது இதெல்லாம்? அவளுக்கு மட்டும் ஏன் எப்படியெல்லாம் சாத்தியப்படுகிறது? இப்படி பல கேள்விகள் பல கேள்விகள் எழுதுவது. அவளிடம் கேட்டால் எல்லாவற்றுக்கும் என்றுதான் பதிலளிப்பார். உண்மையில் இந்த மனைவியானவள் அதிசய பெண்ணாகத்தான் இருந்திருக்க வாய்ப்பு முடியும். இல்லையேல் எப்படி அவளால் மட்டும் இல்லத்து அரசியாகவும் துணைவியாகவும் தாங்கும் தாரமாகவும் காயமாற்றும் இறுதியாகவும் என பலரும் புரிய முடியும். தாரமானவள் வாழ்வில் யாதுமான ஒரு அதிசய பெண், ஒரு அதிசய உறவுக்காரி. திரை போல தேர்ந்த வாழ்வில் ஒரு புது பிரபஞ்சத்தை அவள் பெற்றெடுத்து தருவாள். கரை போல இருக்கும் கருப்பு நாட்களை நிறைவாக்கி தரும் ஒரு குணம் படைத்தவள். அவள் எழுத காகித பக்கங்கள் பற்றால் அவளால் எழுதப்பட்டால் வாழ்க்கை என்றுமே கசக்காது. அவளால் எழுதப்படுவது என்பது அனைவருக்கும் சாத்தியப்படாது. அவளால் எழுதப்பட்ட ஆண்களின் வாழ்க்கை என்றுமே கசக்காது. நல்ல மனைவி அமைவது இறைவனுக்கே கிடைக்காத வரம். நல்ல மனைவி அமைவது இறைவனுக்கே கிடைக்காத வரம். ஆனால் கிடைத்த மனைவி நல்ல மனைவி அமைவது இறைவனுக்கு கிடைக்காத வரம். அதனால் கிடைத்த மனைவி இறைவனாக்கி வாழ்வதே நலம். அன்பை பகிர்வோம், அன்பில் நிறைவோம், அன்பினால் அகண்டத்திருந்த இந்த அகிலம் செய்வோம். நன்றிகள். பாதிக்கப்படாமலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுபவம் இல்லாமலே கவிதை பாடின ஒரு நல்ல அற்புதமான கவிதை, சிறந்த கவிதை. வாழ்த்துக்கள்.